ஆமாங்க, அதாங்க நாங்களே 34 வருஷம் கழித்து கேப்டனை மீண்டும் திரையில் பார்த்தோம். நாங்கள் நெய்வேலியில் இருந்தோம் அன்றைக்கி சுற்றுப்பயணத்தில். மிக பிரம்மாண்டமான ஒரு படமாக வந்திருக்கு, மக்கள் போற்றுகின்ற ஒரு படமாக. ஒவ்வொரு சீனும் கூஸ்பம்ஸ் மூமெண்ட்ஸ். ஏன்னா கேப்டன் வந்து அவரோட ஃபைட்டும் டைலாக் டெலிவரியும் அவரோட பெர்ஃபார்மன்ஸும் அதில் வர இசைஞானி இளையராஜா அவர்களுடைய மியூசிக்கும் நான் ஒன்றொன்றும் சொல்லலாம். அதே மாதிரி டைரக்டர் செல்வமணியின் 2வது திரைப்படம், 100வது படம், ஒரு சில்வர் ஜூப்ளி படமாக அமைஞ்ச ஒரே நடிகர் கேப்டன் மட்டுமே. அந்த அளவு ஒரு பிரம்மாண்டமான படத்தை அந்த காலத்திலே 34 வருஷத்துக்கு முன்னாடி எந்த எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல், எந்த டெக்னாலஜி இல்லாமல் அவ்வளோ சிறப்பாக எடுத்திருக்காங்க. அதற்கு டைரக்டருக்கும் அந்த கேப்டன் பிரபாகர் மூவிக்காக ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸ்க்கும் ஆர்டிஸ்ட்டுக்கும் எல்லாருக்கும் இசைஞானி இளையராஜா அனைவருக்குமே தேமுதிக சார்பாக எங்களுடைய நன்றிகளை, வணக்கங்களை, வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.